உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவாரூர் அருகே வாய்க்காலில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த அசம்பாவிதம் எப்படி நடந்தது? மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள தென் கோவனூரை சேர்ந்தவர் பக்கிரிசாமி, அவரது மனைவி ரேகா. இவர்கள் இருவரும் கூலி தொழிலாளர்கள். இவர்களுக்கு மகாலட்சுமி என்ற 2 வயது பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இன்று மதியம் ரேகா தனது மகள் மகாலட்சுமிக்கு வீட்டு வாசலில் மதிய உணவு ஊட்டிக் கொண்டிருந்தார். அப்போது சாதம் போதவில்லை என்பதால் வீட்டுக்குள் சென்று எடுத்து வர சென்றார். மீண்டும் வந்த மகாலட்சுமி பார்த்தபோது குழந்தை மகாலட்சுமி காணவில்லை. வீட்டை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் தேடியும் கிடைக்காத நிலையில் வீட்டின் எதிரே உள்ள கழுவன் கன்னி வாய்க்காலில் குழந்தை மகாலட்சுமியின் உடல் உயிரிழந்த நிலையில் தண்ணீரில் மிதந்துள்ளது. உடனடியாக அப்பகுதி மக்கள் குழந்தை மகாலட்சுமியை உடலை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து கூத்தாநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 2 வயது பெண் குழந்தை வாய்க்காலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.